சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஓதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் எம்ஜிஆர் பேரவை மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மின்வெட்டு அறிவிப்பு. தேதி 16/9/2024 திங்கட்கிழமை. நேரம் காலை 10 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை. புதுவை 230/110 கிலோவாட் தொண்டமானத்தம் தானியங்கி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 16/9/2024 திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. தொண்டமானத்தம், துத்திப்பட்டு, ராமநாதபுரம், பத்துக்கண்ணு, கூடப்பாக்கம், அகரம், பொறையூர், சேத்தனந்தம்பேட், வள்ளுவன்பேட், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம், ஊசுடு, கூனிமுடக்கு, பிள்ளையார்குப்பம், செல்லிப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, பம்புப்பட்டு உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை, மயிலம் மெயின் ரோடு, சேதராப்பட்டு கிராமம், சேதராப்பட்டு பழைய காலனி, சேதராப்பட்டு புதிய காலனி, முத்தமிழ் நகர், கரசூர், கரசூர்பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், குமாரபாளையம், குப்பம், அம்மாத்தான்குளம், தேத்தாம்பாக்கம், மயிலம்பாதை, காட்டேரிக்குப்பம், புதுநகர், லட்சுமி நகர், ராசன்குளம், தேத்தாம்பாக்கம், சுத்துகேணி, கொடுக்கூர், செட்டிப்பட்டு, மணாலிப்பட்டு, கொடத்தூர், கே மணவெளி, பாலாடிக்குப்பம், திருக்கனூர், கொண்டாரெட்டிப்பாளையம், லிங்காரெட்டிப்பாளையம், சந்தை புதுக்குப்பம் உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு பள்ளி அருகே கஞ்சா பொட்டலத்துடன் பதுங்கி இருந்த பிரபல ரவுடி உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுவை வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி பின்புறம் ஒரு சில இளைஞர்கள் மறைவான பகுதிக்கு சந்தேகப்படும்படியாக சென்று வருவதாக போலீசுக்கு தகவல் வந்தது. தகவல் அறிந்து வில்லியனூர் குற்றப்பிரிவு போலீசார் அங்கு சென்று பார்த்த பொழுது கூடப்பாக்கம் காலனி பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி கவி என்கின்ற கவியரசன் வயது 23, அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் வயது 19 ஆகிய இருவரும் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து உடைமைகளை சோதித்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பிரபல ரவுடியான கவி என்கின்ற கவியரசன் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் அவருக்கு உறுதுணையாக சதீஷ் இருந்ததும் தெரியவந்தது. இருவரிடமிருந்து 8 பொட்டலங்களில் 160 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏனாமில் சட்டவிரோதமாக செயல்படும் சூதாட்ட விடுதிகளை மூடக்கோரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் ஆரதடி பசியா யானம் நிர்வாக அலுவலரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சில வருடங்களுக்கு முன்பு அனுமதி இல்லாமலும் சட்ட விரோதமாகவும் சூதாட்ட விடுதிகள் செயல்படுவதாக அந்த புகாரை தொடர்ந்து அதிரடியாக சூதாட்ட விடுதிகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் ஏனாம் எல்லை மற்றும் நகர பகுதியில் மீண்டும் சூதாட்ட விடுதிகள் செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே RLV ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் ஆரதடி பசியா யானம் நிர்வாக அலுவலர் முனுசாமி, நகராட்சி ஆணையர் கந்தவள்ளி ராமகிருஷ்ணா, காவலர் கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து சூதாட்ட விடுதிகளை மூடக்கோரி புகார் மனுவை அளித்துள்ளார். புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்த லோக் அதாலத் 32 வழக்கில் 9 வழக்குகள் உடன்படிக்கை இயற்றப்பட்டு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தின் சார்பில் நடந்த லோக் அதாலத்தில் மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு பங்கேற்றனர்.
மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்திலிருந்து 32 வழக்குகள் சமாதானத்திற்கானது என கண்டறியப்பட்டு அந்த வழக்குகள் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் 9 வழக்குகளில் உடன்படிக்கை இயற்றப்பட்டு தீர்வு காணப்பட்டது. தீர்வு காணப்பட்ட வழக்குகளில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் முத்தம்மா பயனாளிகளுக்கு நஷ்டஈடு நிதி வழங்கினார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மின்வெட்டு அறிவிப்பு. புதுவை 110/22 கிலோவாட் குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 16/9/2024 திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் மின் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. 22 கிலோவாட் மூலக்குளம் மின்பாதை மேட்டுப்பாளையம், சண்முகாபுரம், மாணிக்க செட்டியார் நகர், ராம் நகர், VP சிங் நகர் ஒரு பகுதி, ரமணபுரம், தட்சிணாமூர்த்தி நகர், KPS நகர், சொக்கநாதன்பேட்டை, கதிர்காமம், திலாசுப்பேட்டை, காந்தி நகர் ஒரு பகுதி, சத்யமூர்த்தி நகர், சத்யசாய் நகர், ஸ்ரீராம் நகர், அம்பாள் நகர், ஆருத்ரா நகர், மருதம் நகர், ரத்னா நகர் ஒரு பகுதி, கனகன் ஏரி ரோடு, கவுண்டன்பாளையம், குண்டுபாளையம், திலகர் நகர், நவசக்தி நகர், பேட்டையான் சுந்தரம் ஒரு பகுதி, VVP நகர் ஒரு பகுதி, மூகாம்பிகை நகர், SBI காலனி, தந்தை பெரியார் நகர் ஒரு பகுதி, மோகன் நகர், கணபதி நகர், மணக்குள விநாயகர் நகர், குமரன் நகர், பீமன் நகர், கஸ்தூரிபாய் நகர் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் கணபதி நகர் விரிவாக்கம், AKD நகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர், மேரி உழவர்கரை, MGR நகர், ரங்கா நகர், மோதிலால் நகர், மூலக்குளம் ஒரு பகுதி, சிங்கப்பூர் அவென்யூ, டைமண்ட் நகர், ஜான்குமார் நகர், சிவசக்தி நகர், பானோலி நகர், பசும்பொன் நகர், குண்டுசாலை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். 22 கிலோவாட் குருமாம்பேட் மின்பாதை குருமாம்பேட் தொழிற்பேட்டை பகுதி, ராகவேந்திரா நகர், சப்தகிரி அவென்யூ, குருமாம்பேட் வீட்டு வசதி வாரியம், அமைதி நகர், சிவசக்தி நகர், ஐயங்குட்டிப்பாளையம், கோபாலன் கடை ரோடு, கல்மேடுபேட், தர்மபுரி, தனகோடி நகர், டாக்டர் புரட்சி தலைவி நகர், அருணா நகர், கல்கி நகர், செந்தில் நகர், அகத்தியர் கோட்டம், வள்ளலார் நகர், முத்தரையார்பாளையம், டாக்டர் தனபால் நகர், காந்தி திருநள்ளூர், சேரன் நகர், வழுதாவூர் ரோடு, மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து குருமாம்பேட் சாலை வரை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். 22 கிலோவாட் புதிய ஜிக்மர் மின்பாதை ஜிக்மர் மருத்துவமனை, கோரிமேடு நகராட்சி வணிக வளாகம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். 22 கிலோவாட் PIP-DIC பிப்டிக் 1 மற்றும் 2 மின்பாதை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை சார்ந்த பகுதிகள். 22 கிலோவாட் கருவடிக்குப்பம் மின்பாதை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, பூபாலன் நகர், ஜிக்மர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடியான்பேட்டை, வடக்கு ECR, கிரீன் கார்டன், ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, ஆனந்தபுரம், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர், பாரதி நகர் ஒரு பகுதி, விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லென் நகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். 22 கிலோவாட் ECR மின்பாதை கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, ராதாகிருஷ்ணன் நகர், ஆனந்தா நகர், கதிர்காமம் ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, அமிர்தா நகர், திலாசுப்பேட்டை, ஞானத்தியாகு நகர், ராகவேந்திரா நகர், VVP நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி, மகாலட்சுமி நகர், VP சிங் நகர், வினோபா நகர், பீலிஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சகம் குடியிருப்பு, தெற்கு ECR, பழனி ராஜா உடையார் நகர், மகாத்மா நகர், லட்சுமி நகர், மேற்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், சேத்திலால் நகர், மடவுப்பேட், வடக்கு கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். 22 கிலோவாட் லாஸ்பெட் மின்பாதை நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், கணபதி நகர், சின்னக்கண்ணு நகர், அன்னை நகர், மோதிலால் நகர், அகத்தியர் நகர், வாசன் நகர், செவிலியர் சீனிவாசன் நகர், பொதிகை நகர், தில்லைக்கண்ணு அம்மா நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், புதுப்பேட் ஒரு பகுதி, ராஜாஜி நகர் ஒரு பகுதி, லாஸ்பெட் ஒரு பகுதி, நெருப்புக்குழி, அசோக் நகர், லாஸ்பெட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நெருவில் நகர், அவ்வை நகர் ஒரு பகுதி, சாந்தி நகர், வள்ளலார் நகர், கலைவாணி நகர், ஆனந்தா நகர், நெசவாளர் நகர், லக்ஷ்மி நகர் விரிவாக்கம், வரதராஜ பிள்ளை நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி நகர், இடையஞ்சாவடி ரோடு, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள், பிப்மெட் அலுவலகம், ஏர்போர்ட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். 22 கிலோவாட் பழைய ஜிக்மர் மின்பாதை சோனியா காந்தி நகர், பாரதிபுரம் ஒரு பகுதி, ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, லோகு நகர், சீனிவாசபுரம்,
பீமன் நகர் ஒரு பகுதி, புஷ்பா நகர், சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ஜீவானந்தபுரம், தாகூர் நகர், ராஜாஜி நகர் ஒரு பகுதி, பாக்கமுடியான்பேட்டை, சென்பால்பேட், முத்தலிங்கப்பேட், கொட்டுப்பாளையம், புதுப்பேட், லாசுப்பேட்டை, முருகேசன் நகர், செல்லப்பெருமாள்பேட், பெத்துச்சிட்டிப்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, மகாவீர் நகர் ஒரு பகுதி, குறிஞ்சி நகர், ராமன் நகர், குமரன் நகர் மற்றும் விரிவாக்கம், அவை நகர் ஒரு பகுதி, பெசன் நகர், தில்லைக்கண்ணு நகர், அசோக் நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெறும் பழங்குடியினர் கண்காட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர்களை பாராட்டினார். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் ஆகியவை சார்பில் பாரம்பரிய பழங்குடியினரின் தொழில் முனைவு, கைவினை, கலாச்சாரம், உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆடி அருணிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று முடிவடைகிறது. கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்த நிலையில் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணைய நிர்வாகிகள் அழைப்பின் பேரில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கண்காட்சியில் நேற்று கலந்து கொண்டார். மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மர சாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண்பாண்டங்கள் உள்ளிட்ட அரங்குகளை பார்வையிட்ட இயக்குநர் இளங்கோவன் பழங்குடியினர் கலைஞர்களை விரைவாக பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட தலைவர் ஜெயினுல் ஆபிதீன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அலுவலகத்திலிருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதியில் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக வந்தனர். பேரணியின் இறுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், போதைப் பொருட்கள் சமுதாயத்தை சீரழிப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் நாளைய சமுதாயம் சீர்கேடும் நிலை ஏற்படும் எனவும் இதனை அரசு உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். நிறைவாக காரைக்கால் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வஉசி நகர் மக்களின் கோரிக்கையை ஏற்று தனது சொந்த செலவில் தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைத்துக் கொடுத்த முன்னாள் திமுக எம்எல்ஏ நந்தா சரவணனுக்கு தொகுதி மக்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வஉசி நகரில் உள்ள நொத்தையார் பகுதியில் சரியான சாலை மற்றும் வாய்க்கால்கள் இல்லை. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏ நந்தா சரவணனை நேரில் சந்தித்து புதிய சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று முன்னாள் திமுக எம்எல்ஏ நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைத்துக் கொடுத்தார். அதன் துவக்க விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய சாலையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். முன்னதாக நந்தா சரவணனுக்கு அப்பகுதி மக்கள் மேளதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மீன் மார்க்கெட் வியாபாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் நிழற்குடை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு மேற்கூரை இல்லாததால் மழை மற்றும் வெயில் காலங்களில் மீன் வியாபாரிகள் கடும் பாதிப்படைந்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை நேரில் சந்தித்து நிழல் குடை வாங்கி தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் அனைத்து மீனவர்களுக்கும் பெரிய நிழல் குடை விக்னேஷ் கண்ணன் அன்பளிப்பாக வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் கண்ணனின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக பணிக்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் ரூபாய் 1 லட்சம் நிதி வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பன்னீர்செல்வம் தொகுதி வளர்ச்சி பணிகள் மற்றும் மக்கள் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனிடையே உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தனது சொந்த நிதியில் இருந்து கோவில் திருப்பணிக்காக நேற்று மாலை ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஜே நகர் முக்கிய நிர்வாகிகள், கோவில் அறங்காவல் குழுவினர் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தீவிரமாக மக்கள் பணியில் செயல்பட்டு வருவது என்ஆர் காங்கிரஸ் இடையே எழுச்சியையும் பொதுமக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் மேற்கு திசை அமர்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் ராஜ தபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கிருஷ்ணா நகரில் மேற்கு திசை அமர்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் ராஜ தபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், லக்ஷ்மி நவகிரக ஹோமங்கள், கோ பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயகிரீவ பெருமாள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் ஹயகிரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரீவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இத்திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். காரைக்கால் மண்டபத்தூர் எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ கருப்பண்ணசாமி அவர்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் பூர்ணமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகாதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கட புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.